السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة، وخلق منها زوجها، وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வரலாறு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம் மீதும் உண்டாகுமனாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவ சொந்தங்களே,
அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் எல்லாம் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் நம் அனைவரும் மீதும் அருள் புரிவானாக. அல்லாஹு தாலா மனிதனை படைத்து அந்த மனிதத்தில் பல வகையான திறன்களை கொடுத்திருக்கின்றார். மனிதனுக்குள் ஏகப்பட்ட திறமைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு திறமைகளும் அவனுடைய செயல்பாட்டின் மூலமாகத்தான் அவன் அறிந்து கொள்கின்றான். ஒரு மனிதன் அவன் மூலமாக மற்றவர்களுக்கு என்ன பலன் இருக்கின்றது, அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அதனால் மற்றவர்கள் என்ன நன்மைகள் அடைகின்றார்கள் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். உதாரணமாக, ஒரு மனிதன் நல்ல விதமாக தொழுகின்றான் என்றால் அவனுடைய தொழுகையின் நிலையை பார்த்து மற்ற மனிதர்களும் இந்த மனிதன் அழகான முறையில் தொழுகின்றானே, நாமும் இப்படி தொழுக வேண்டும் என்று எண்ணம் கொள்வார்கள், ஆசைப்படுவார்கள். அதே போல ஒரு மனிதன் தானம் தர்மம் செய்கின்றான், யாருக்காவது ஒரு உதவி செய்கின்றான், அந்த உதவியை பார்த்து மற்றவரும் என்ன செய்வார்கள், நாமும் இவரை போல தர்மம் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணம் வைப்பார்கள், ஆசைப்படுவார்கள். இப்படி ஒரு மனிதன் தன்னிடம் உள்ள நல்ல பண்புகளை வெளிப்படுத்துவது தான் அவனிடம் உள்ள ஒரு திறமையாகும். இப்படி அல்லாஹு தாலா மனிதனுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அதன் மூலமாக மனிதன் தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய திறனை வெளிப்படுத்த வேண்டும். பேச்சு இருக்கின்றதை, ஒரு பேச்சின் ஒழுங்குமுறையை ஒரு மனிதன் சரியாக அவன் கற்றுக்கொண்டான் என்றால் அவன் பேசக்கூடிய வார்த்தைகள், அவன் மனிதனுக்கு சொல்லக்கூடிய சொற்கள், அதன் மூலமாக மனிதன் திருந்துவதற்கும் அதன் மூலமாக மனிதன் தன்னை மாற்றிக்கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. அதனால்தான் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குரானில் பல உபதேசங்களை சொல்லும் போது ஒரு முஃமினுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும், ஒரு இறைச்சவாதியுடைய குணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு குரான் மூலமாக சொல்லி காட்டிருக்கிறார். தன்னுடைய குணம் இருக்கின்றதே, தன்னுடைய குணத்தை அவன் நல்ல விதமாக ஆக்கி கொண்டான் என்றால் அவன் ஒரு சாலிகான ஒரு மனிதனாக, சாலிகான ஒரு முஃமினாக இருக்க முடியும். ஆனால் அவன் தன்னுடைய குணத்தை ஒரு கெட்ட குணமாக ஆக்கி கொண்டான் என்றால் அவன் இந்த உலகத்திலும் கேவலப்படுவான், நாளை மறுமை நாளிலும் நஷ்டவாளியாக இருப்பான். அதனால் தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் வாழும் பொழுது நல்ல மனிதனாக, ஒரு சாலிகான மனிதனாக, ஒரு இரையச்சம் உள்ள ஒரு அடியானாக வாழ வேண்டும். அதற்கு என்னென்ன வழி இருக்கின்றது, அந்த வழியைத்தான் அல்லாஹ் நமக்கு குரான் மூலமாக சொல்லி காட்டிருக்கின்றார். குரானை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் குரானில் பல உபதேசங்கள் இருக்கின்றது. அதில் முக்கியமான ஒரு உபதேசம், அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, மனிதன் தன்னுடைய பேச்சு திறமையை, தன்னுடைய பேச்சை, தன்னுடைய வார்த்தைகளை அழகாக்கி கொள்ள வேண்டும், மென்மையாக பேச வேண்டும், இனிமையாக பேச வேண்டும், நளினமாக பேச வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் தாலா 83வது வசனத்தில் வகூலு லின்னாசி ஹுஸ்னா, நீங்கள் மக்களிடம், அதாவது மக்களிடம் பேசும்போது நல்ல விதமாக பேசுங்கள், மனிதர்களிடம் பேசும் பொழுது நல்ல அழகான முறையில் பேசுங்கள், தீய வார்த்தைகள் இல்லாமல் நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசுங்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹு தாலா யாயுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, இத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு நன்மை செய்ய வேண்டியதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் நாம் செய்ய முடியாது. அதுதான் இறையச்சம், தக்குவா. அந்த தக்குவா இல்லை என்றால் மனிதன் வாழ்வதற்கு தகுதியே இல்லாதவன். அந்த இறையச்சம் இருக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்கின்றான் என்றால், வகூலு கௌலன் சதீதா,
நீங்கள் பேசும்போது நல்ல வார்த்தைகளை, சதீதா நேர்மையான வார்த்தைகளை பேசுங்கள், நல்ல விதமான வார்த்தைகளை பேசுங்கள், நேர்மையான வார்த்தைகளை பேசுங்கள் என்பதைத்தான் அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான், குர்ஆன் மூலமாக சொல்லி காட்டுகிறார். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் மனிதனை பேசும்போது நல்ல விதமாக பேச வேண்டும் என்று சொல்லுகின்றான் என்றால் அல்லாஹ் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு ஞானத், ஒரு அருட்கொடை. நம்முடைய பேச்சை கேட்கக்கூடியவர்கள் மாஷா அல்லாஹ் ஒரு அழகான வார்த்தை கொண்டு இவர்கள் பேசுகின்றார்களே, இவர்கள் நல்ல வார்த்தையின் மூலமாக நமக்கு நல்ல விதமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்களே என்ற ஒரு எண்ணத்தை நாம் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நாம் பேசும் பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடையக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால்தான் அல்லாஹ் தாலா இன்னொரு இடத்தில் சொல்லும் பொழுது மன்கான யுரீதுல் இஸ்ஸா, யார் ஒரு மனிதன் கண்ணியத்தை விரும்புகின்றானோ, அவனுக்கு கண்ணியம் வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ, அல்லாஹ் ஃபலில்லாஹில் இஸ்ஸத்து ஜமீஆ, எல்லா கண்ணியமும் யாருக்கு சொந்தமானது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொன்னது. ஒரு மனிதன் கண்ணியமாக இருக்க வேண்டும், அவனிடம் நல்ல குணம் இருக்க வேண்டும், மற்றவர்கள் நம்மளை நல்ல விதமாக பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் என்றால் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். அவனிடத்தில் நல்ல வார்த்தைகள் இருக்க வேண்டும். நல்ல வார்த்தைகள் இருந்தது என்றால், நல்ல அமல்கள், நல்ல அமல்கள் இருந்தது என்றால் அந்த மனிதரை அல்லாஹ் என்ன செய்கின்றான், உயர்த்தக்கூடியவனாக இருக்கின்றான். ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்தில் அவனை வைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவனுடைய பொசிஷனை அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு சரியான இடத்தில் நிலைநிறுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதைத்தான் அல்லாஹ் நம்ம சொல்லி காட்டியிருக்கின்றார். நாம் பேசக்கூடிய வார்த்தை சரியான வார்த்தை, நல்ல வார்த்தையாக இருந்தது என்றால் அல்லாஹ் நமக்கு நல்ல ஒரு பொசிஷனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான், கண்ணியத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் இன்று நாம் பார்க்கக்கூடிய, நாம் கேட்கக்கூடிய செய்திகளாக இருந்தாலும், பல நேரங்களில் நாம் கவனிக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் வார்த்தைகள் சரியில்லை. நாம் சரியான வார்த்தை உபயோகப்படுத்துகின்றோமா? இல்லை. கண்ணியமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகின்றோமா? இல்லை. தீய வார்த்தைகளையும் கெட்ட வார்த்தைகளையும் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம் நாவை திறந்தாலே வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஒரு கண்ணியமான வார்த்தையே இல்லை. நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு தீய வார்த்தைகளாக இருக்கின்றது, ஒரு கெட்ட வார்த்தைகளாக இருக்கின்றது. இதனால் ஏற்படக்கூடிய கஷ்டம் என்ன தெரியுமா? மற்றவர்கள் அதை கேட்கும் பொழுது அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள், மனம் வேதனைப்படுகின்றார்கள். அதனால் அவர்களுடைய உள்ளம் கஷ்டப்படுகின்றது, அவர்களுடைய உள்ளம் துன்புறுத்தும் அளவிற்கு நாம் என்ன செய்கின்றோம், தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை பேசி, தீமையான வார்த்தைகளை பேசி அவர்களை நாம் தாக்கி கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் அல்லாஹ் தஆலா மற்றவர்களை துன்புறுத்தும் வகையில் எந்த வார்த்தைகளையும் நீங்கள் பேசிவிடாதீர்கள். அவர்களுடைய மனம் கஷ்டப்பட்டது என்றால், அவர்கள் மனவேதனை அடைகின்றார்கள் என்றால் அதனுடைய பாவம் யாருக்கு போய் சேரும்? யார் பேசுகின்றார்களோ அவருக்குத்தான் போய் சேரும். அந்த பாவம் அவருக்குத்தான் போய் சேரும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா நல்ல விதமாக பேசுங்கள், நல்ல வார்த்தைகளை கொண்டு உங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு பல முறை நமக்கு சொல்லி காட்டினார். சரி, எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் நபியும் ஃபிரௌனிடம் பிரச்சாரம் செய்வதற்காக செல்கின்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபகூலா, நீ ரெண்டு பேரும் என்ன செய்யுங்கள், ஃபிரௌனிடம் சென்று சொல்லுங்கள், ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா. லய்யினா என்றால் மெல்லினமான, அழகான, நளினமான வார்த்தை. ஒரு மனிதனிடம் நாம் பேச வேண்டும் என்றால் அன்பான வார்த்தை கொண்டு நாம் பேச வேண்டும், இனிமையான வார்த்தை கொண்டு நாம் பேச வேண்டும். இந்த வாடா போடா, வாழை போலே, இப்படிப்பட்ட தீமையான வார்த்தைகள் இல்லாமல் ஒரு அழகான அன்பான வார்த்தை, பெரியவர்கள் சிறியவர்களை பார்த்து, சிறியவர்கள் பெரியவர்களை பார்த்து ஒரு அழகான வார்த்தையை கொண்டு நாம் பேசும் பொழுது முன்னாடி உள்ளவர்கள் எதிரியாக இருந்தாலும் சரி, கொடூரமான ஆட்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய மனம் உருகி அவர்கள் நல்ல விதமாக மாறுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாரூன் நபிக்கும் என்ன கட்டளை இடுகின்றான் தெரியுமா? நீங்க ஃபிரௌன் கிட்ட போறீங்க, ஃபிரௌனிடம் போய் அவன் எப்படிப்பட்டவன் என்று நமக்கு தெரியும். அவன் மிக கொடூரமான ஒரு அரசன். அவனிடம் நீங்கள் போகும்போது அவனிடம் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா, ஒரு அழகான அன்பான வார்த்தை கொண்டு பேசுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான்,
ஒரு முறை ஒரு சஹாபி வருகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுக்கெடுத்து ஒரு கடுமையான வார்த்தையின் மூலமாக ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். உடனே அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்கினார். வலவ் குன்த ஃபஸ்ஸன் கலீஸல் கல்ப் லன் ஃபத்து மின் ஹவ்லிக் வலவ் குன்த ஃபஸ்ஸன் கலீஸல் கல்பி லன் ஃபத்து மின் ஹவ்லிக். நீ மிக கடுக்கெடுத்த வார்த்தையின் மூலமாக, அதாவது மனிதனை தாக்கக்கூடிய வார்த்தையின் மூலமாகவும் உன்னுடைய உள்ளத்தை கடினமாகவும் நீ வைத்துக் கொண்டால், நீ இப்படி இருந்தால் உன்னை சுற்றி யாரும் இருக்க மாட்டார்கள். லன் ஃபத்து மின் ஹவ்லிக், உன்னை நெருங்கி யாரும் வரமாட்டார்கள், உன்னிடம் யாரும் பழக மாட்டார்கள், உன் பேச்சை யாரும் கேட்க மாட்டார்கள். நீ அன்பான வார்த்தை, அழகான வார்த்தை, நல்ல முறையில் நல்ல அன்பாக பேசிப்பார், எளிமையான வார்த்தை கொண்டு பேசிப்பார், மக்கள் புரியும் விதமாக நீ பேசிப்பார், அவர்கள் உன்னை நெருங்கி வருவார்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். ஆக இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் அழகாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹு தாலா ஒரு மனிதன் தீய வார்த்தைகளை கொண்டு அவன் தீமையான வார்த்தைகளை, தவறான வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருந்தான், அதே அவனுக்கு நரகத்தில் அழைத்து செல்வதற்கு ஒரு வழியாக இருக்கின்றது, அவனை நரகத்தில் தள்ளுவதற்கு ஒரு வழியாக அமைகின்றது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பல முறை எச்சரிக்கை செய்தார்கள். நீங்கள் நல்ல இந்த நாவு இருக்கின்றதே, இந்த நாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த நாவு இருக்கின்றதே, இது வார்த்தைகளை அறுவடை செய்யக்கூடியது. இது நல்ல வார்த்தைகளை வெளிப்படுத்தும், கெட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்தும். இந்த நாவை, இந்த நாக்கை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டால், இந்த நாக்கு உங்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லும். இந்த நாக்கை நீங்கள் விட்டு விட்டால், இதே நாக்கு உங்களை என்ன செய்யும்? உங்களை நரகத்தில் கொண்டு செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எச்சரிக்கையாக சொன்னார்கள். அதனால்தான் சஹாபாக்களும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த நாக்கு விஷயத்தில் கடினமாக இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை துணியை வைத்து இந்த நாக்கை பிடித்துக் கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள். மக்கள் எல்லாம் பார்த்து கேட்டார்கள், அபூபக்கரை ஏன் இந்த நாக்கை பிடித்து இழுத்துக் கொண்டு அழுது கொண்டு இருக்கின்றேன் என்று கேட்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த நாக்கு இருக்கின்றதே, இந்த நாக்கின் மூலமாக எங்க என்னுடைய அமல்கள் அழிந்து போய் நான் நரகத்தில் சென்று விடுவனோ என்று ஒரு பயம். ஏன், எதற்காக? நாம் தொழுது இருப்போம், நன்மையான காரியங்களை செய்திருப்போம், நன்மையான தான தர்மங்கள் எல்லாமே நாம் செய்திருப்போம். ஆனால் ஒரு மனிதனை மனம் துன்புறுத்தும் வகையில் நாம் பேசியிருந்தால், அந்த துன்புறுத்தல், அவனுடைய மனவேதனை இருக்கின்றதே, அதுவே நம்மளை என்ன செய்துவிடும்? நம்மளுடைய அமல்களை அழித்துவிடும் என்ற ஒரு பயம். அதனால் தான் இந்த நாக்கை அவர்கள் என்ன செய்தார்கள்? பிடித்து பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். ஆக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்படித்தான் சொன்னார்கள். இந்த நாக்கு இருக்கின்றதே, இந்த நாக்கு சில நேரங்களில் நல்ல விஷயத்தை பேச வைக்கும், இதே நாக்கு சில நேரங்களில் பொய்யை பேச வைக்கும், இதே நாக்கு சில நேரங்களில் என்ன செய்யும்? மற்றவர்களை புறம் பேச வைக்கும், இதே நாக்கு சில நேரங்களில் மற்றவர்களை திட்டமும் செய்யும் என்று அவர்கள் சொன்னாக. இந்த நாக்கை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று உமர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்லியிருக்கின்ற உபதேசம். ஆக கண்ணியத்திற்கு அல்லாஹ்வினுடைய மாணவ சொந்தங்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நாம் யாருடைய மனமும் துன்புறுத்தாமல், யாரையும் கஷ்டப்படுத்தாமல், நாம் நல்ல முறையில், அழகான முறையில் நம்முடைய வார்த்தைகளை நாம் ஆக்கிக் கொண்டோம் என்றால், நம்முடைய பேச்சின் ஒழுங்குகளை சரிப்படுத்திக் கொண்டோம் என்றால், நல்ல முறையில் நாம் மக்களிடம் பேசினோம் என்றால், அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? நேர்வழியை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் பதிவு செய்து கொண்டேதான் இருக்கின்றார். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ்விடம் பதிவு செய்யப்படுகின்றது. அல்லாஹ் அதை பார்த்து கொண்டேதான் இருக்கின்றான். நீங்கள் பேசும்போது நல்ல விதமாக பேசுங்கள், நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசுங்கள், தீய வார்த்தைகளை விட்டு விலகி கொள்ளுங்கள், தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் பேசினீர்கள், அதன் மூலமாக நீங்கள் நரகத்தில் செல்லலாம். ஆக அல்லாஹ் நம் அனைவரையும் நல்ல ஒழுக்கமான, நல்ல குணமுடையவனாக, நல்ல பண்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அடியானாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆட்சி அருள் புரிய வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேரான வழியை காட்ட வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.